ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் கூட்டமே இல்லைங்க. இன்று நேரடி சர்வதர்ஷனிக்கே வெறும் 6 மணி நேரம் தான் ஆகுது. தொடர்ந்து இலவச தரிசன டிக்கெட் தற்போது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி உண்டான முழு விரிவாக்கமான வீடியோவை அதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் மதியம் 4 மணிக்கு பக்தர்களுக்கு திருப்பதியில் 3 இடங்களில் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையும் கொடுக்குறாங்க. நேற்று வழக்கம் போல் 4 மணிக்கு இல்லாமல் 5 மணிக்கு கொடுத்தாங்க. மொத்தமாக எத்தனை டிக்கெட் கொடுத்தாங்கன்னு ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம்னா 4 மணி கொடுத்ததா தகவல் இருக்குது. ஆல்மோஸ்ட் 21,000 டிக்கெட் பக்தர்களுக்காக நேற்று வழங்கினாங்க. மதியம் 4:30 மணின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி தரிசனம் செய்வதற்காக காலை 3 மணி ஸ்லாட் ஒரு 4,000 டிக்கெட்டும், காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை மீதி உண்டான டிக்கெட்டும் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க. அது தற்பொழுது இந்த வீடியோ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலை 9:55. தற்போது வரை ஒன்றும் 1260 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. வெறும் 1 மணி நேரமாக 672 பேர் தான் டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி வரைக்கும் டிக்கெட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிக்கெட் காலியாச்சுன்னா திரும்பவும் மதியம் 4 மணிக்கு பக்தர்களுக்கு டிக்கெட் விநியோகம் செய்வாங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தபடியாக ஸ்ரீவாரி மெட்டோடைய டிக்கெட் திருப்பதியில் இருக்க அலிப்பெரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று மதியம் 4 மணிக்கு 3000 டிக்கெட் வழங்கப்பட்டது. தற்பொழுது இன்னும் 2200 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. கடைசி 1 மணி நேரமாக வெறும் 11 டிக்கெட் தான் பக்தர்கள் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக நமக்கு கிடைச்சிருக்கு தகவல். அடுத்தபடியாக எஸ்டிமேஷன் தரிசனம் இன்று 2/9/2025 அன்று டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் ஆகலான்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று சாமி தரிசனம் செய்தவர் எண்ணிக்கை 1/9/2025 அன்று மிக குறைவாக 65,384 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 22,512 பேர் மொட்டை அடித்ததாகும். 4,03,00,000 உண்டியல் கணக்க வந்திருக்கிறதாகும். 6 குடோன்களை நேற்று பக்தர்களை தங்க வச்சதாகும். தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் டிக்கெட் இல்லாத தரிசனத்துக்கு ஆகலாம்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 மணி நிலவரப்படி நேரடி சர்வதர்ஷனிக்கு கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து பக்தர்களை டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. மொத்தமாக தற்போது பக்தர்கள் 4,493 பேர் வெயிட் பண்ணுறதாகும். காலையிலிருந்து 3,150 பேர் சாமி தரிசனம் செய்ததாகும். இன்னும் 27,357 பேரை நாங்கள் தரிசனத்துக்கு நேரடி சர்வதர்ஷனுக்கு அனுமதிக்க காத்திருக்கிறோம். தேவஸ்தானம் சார்பாக வாட்ஸ்அப் மூலிமா தகவல் எடுத்திருக்கோம். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 1 முதல் 2 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 2 முதல் 4 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற கணிப்பை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கூட்டம் மிக குறைவாக இருக்குது. நேற்றை கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, மிகவும் குறைவாக இருக்குது. தரிசனத்துக்கு யாராவது வரணும் வந்து பார்த்துட்டு போகலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லியிருக்கீங்க கூட்டம் இல்லை. ஆமாங்க, கூட்டம் நம்மளும் தான் சொல்கிறோம். வேணுன்றவங்க தரிசனத்துக்கு வாங்க. காலை 5 மணி முதல் திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. யாருன்னா வேணுன்னா ரூம் புக்கிங்கை லைனில் நின்று பெற்றுக்கொள்ளலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் போதுமானது. யாராவது ஒரு நபர்கள் லைனில் போய் நின்னா ரூம் புக்கிங் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக பக்தர்கள் நம்மக்கிட்ட சந்தேகங்கள் தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இன்று முதல் நம்ம சந்தேகங்கள் ரீப்ளேஸ் செய்யப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 8 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. வரும் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் திருமலை சென்றால் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கிடைக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குண்ணா. 50% வாய்ப்பு இருக்குண்ணா. சில நேரங்களில் இருக்குது, அது ஒரு 50% வாய்ப்புகள் இருக்குது. காலை 5 மணி கன்ஃபார்மாக தருவாங்க. ஈவினிங்கிறதுனால ஒரு 50% சான்ஸ் இருக்குங்கண்ணா. பிரதர், நாங்கள் நைட்டு 8 PM ஸ்லாட் இருக்குது. நாங்கள் எப்போ போனால் லைனில் நிற்கலாம். காலையில் 11 மணிலேருந்து நீங்கள் எப்போ வேணால் போய் லைனில் நிற்கலாங்கண்ணா. அண்ணா, நாங்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி திருப்பதி வரும். 7ஆம் தேதி கோயில் மூடப்படும் என்று சொல்கிறாங்களே, உண்மையாக? ஆமாண்ணா. 7ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு மூட தொடங்கி
8ஆம் தேதி காலை 6 மணி தானே கோயில் திறக்கப்படும் என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, ஸ்ரீவாரிமெட்டில் இடத்தில் டிக்கெட் கொடுப்பது இல்லையா? ஸ்ரீவாரிமெட்டில் வரிசையில் நடந்து செல்லுபவர்களுக்கு அலிப்பிரி நடைபாதை தான் டிக்கெட் வாங்கணுமா? இல்லைனா அலிப்பிரி நடைபாதை டிக்கெட் தரதில்ல. அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் தராங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகும்போது 1200 படிக்கட்டில் ஸ்கேன் வைக்கணும்னு. செப்டம்பர் 12ஆம் தேதி ஃப்ரைடே தரிசனம் பார்க்கணுன்னா எப்போ வந்து டிக்கெட் வாங்கணும்? 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா? கிளியராக சொல்லுங்கள். காலை செப்டம்பர் 11ஆம் தேதி தரிசனம் பயணம்னா 4 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. காலையில் 12ஆம் தேதி 3 மணி ஸ்லாட்டும், அதன் பின்பு காலை 10 மணி முதல் இரவு 9 மணி ஸ்லாட் வரைக்கும் கொடுப்பாங்க. மார்னிங் 4 மணிக்கு டிக்கெட் தருவாங்களா? இன்னி நிலைமைக்கு கொடுத்தாங்க. டெய்லியும் கொடுப்பாங்களான்னு கேட்டால் சந்தேகம் தான். டிக்கெட் இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அங்கே மழை நிலவரம் எவ்வளோ இருக்குது? நோ ரெயின்னா, மழை எதுவும் இல்லை. அண்ணா, வெள்ளிக்கிழமை க்ரௌடு எப்படி இருக்கும்? வெள்ளிக்கிழமை க்ரௌடு கம்மியாக தான் இருக்கும். டிக்கெட்டு இது மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.